நண்பர்களே வணக்கம். போன வீடியோ வந்து ரொம்ப நல்லா போயிருக்கு. நான் எதிர்பார்க்கல. அது ஒரு 350 வியூஸ்க்கு மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு 20 வியூஸ் வந்து என் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நானே வந்து என் வீடியோவை திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து நான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து நான் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்கேன். யூகேல வந்து இப்போ என்னோடய யூனிவர்சிட்டியில் நான் தங்கியிருக்கிற அக்காமடேஷன் பேர் வந்து ஸ்டாகில், STAGHIIHILL ஸ்டாகில். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நான் இதுக்கு பேர் வந்து ஸ்டாகில் அப்படின்னு. இது வந்து ஒரு 50 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50 இருக்கும். இப்போ நான் என்னோடய வீடு வந்து வீட் நம்பர் 22. இப்போது நான் வந்து ஸ்டாகில் இருக்கிற எல்லா வீடும் எப்படி இருக்கும், ஸ்டாகில் ஒட்டுமொத்தமாக ஸ்டாகில் வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக தான் போகணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நான் ஃபன்னாக எடுத்துகிட்டு போக பார்க்குறேன். ஃபன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால் நான் தொண்டை பேசிட்டு தான் இருப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எஸ், சே சம்திங். Say my followers to follow my page. Follow her and make her excel in this thing, whatever she's doing. Thank you. How to say thank you in Hindi, right? Dhanyawad. Shukriya. Both the same? Yeah, somewhat. Hindi and like Urdu, Shukriya yeah, is somewhat. Urdu. Okay. And in your language? Nandri. Nandri for thank you. Just to say hello, vanakkam. Vanakkam. This Okay. is so nice. I love this. Which one? Oh my god, I can also start my channel. Yeah, Ab karna hai. definitely. Yeah, you good person. Follow her. She'll help you. Yeah. Yeah. Thank you so much. Bye. Thank you. Okay, I'm just going to start now. Yeah, just but put us in some. Just some glimpse. Don't put complete. Yeah, video, I just will some cut some of that. Yeah. See you. Okay guys, நம்ம இப்போ வந்து நம்ம விளாட ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். அப்படியே இப்போ நம்ம வீட்டை வந்து என் வீடு வந்து இது எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுதா? ஐயோ 22 வந்து உங்களுக்கு தலையில் தெரியும். அதுதான் என் வீடு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினோன்னா இப்போ வந்து பேசினாங்கல்ல, அது வந்து இவங்க வீடு. பக்கத்தில் நம்மளோட தோழி வீடு இருக்குது. எந்த பக்கம் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வாங்க இந்த பக்கமே போகலாம். என் மூஞ்ச ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, அதனால் நான் வந்து கேமரா வந்து அந்த பக்கம் திருப்பிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, என்னடா நல்லா குறையாக இருக்குது. யூகேல தானே இருக்கேன், வேறு எங்கேயும் இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்டைலோட செட்டப்பே வந்து இவங்க இப்படி கூரை மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா வீடுமே வந்து இது நம்ம தோழியோட வீடு, என் வீட்டு இது நம்ம வீடு, இது வந்து நம்ம தோழியோட வீடு பக்கத்தில் இருக்கும். அதனால் அப்பப்போ நான் வந்து தொலை பண்ணிகிட்டே இருப்பேன் அவங்கள. கூரை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. உள்ளே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு வந்து பட்ஜெட்குள்ளே இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக்கில் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸ்டாக்கில்லையே வந்து பேண்ட் A, C அப்படின்னு 2 இருக்குது. உங்களுக்கு வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இப்போ வந்து நம்ம இந்த சைடு கவர் பண்ணலாம். இது வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே வந்து இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி க்ரீனரி தான். இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வெறும் புல் தர மட்டும்தான். இது இப்போது வந்து புல்லெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அப்படி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக புல்லெலாம் இருக்கும்போது மார்னிங் வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். அங்கே தெரியுதான்னு தெரியலையே, சூரியன் வேறு வந்து மறைக்கிறாரு. அங்கே ஓப்பன் ஆகிருக்கிற விண்டோ தான் வந்து என்னோடய வீடு. எனக்கு அதனால் சரியான வியூவாக இருக்கும். இப்போ என்னோடய விண்டோ இருங்க கிட்ட போய் காட்டுறேன். தெரிதா? இதுதான் என்னோடய வீடு. அப்படியே காலையில் என்னோடய வியூ வந்து செம்மையாக இருக்கும். இதுதான் தினமுமே எந்திரிச்சோடனே இங்கே தான் மரம் இருந்துச்சு. நான் அந்த ஷார்ட்ஸில் ரீல்ஸில் பார்த்துருக்கலாம். அது மரம் வந்து கட் பண்ணிட்டாங்க போன மாதம். அதனால் வந்து இதுதான் என்னோடய வியூ. காலையில் எழுந்திரிச்சோடனே அழகாக இவனுங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து டேவே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது வந்து இப்போ வந்து யாரும் இல்லை, கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால. கொஞ்சம் வெயிலெலாம் வந்து மணி வந்து 6, அதுக்கே வந்து வெயிலை பார்த்தீங்களா வெயில் எப்படின்னு. இப்போ வெயிலெலாம் கொஞ்சம் சாஞ்சனோடனே ஒரு 7, 7:30 போல் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து படுத்துருவாங்க எல்லோரும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வந்து வெயிலெலாம் போயிட்டு கொஞ்சம் சில்லுன்னு அப்போ தான் கொஞ்சம் காற்று அடிக்கும். அதனால் எல்லோரும் வந்து படுத்துருவாங்க. நல்ல வேலை இப்போதைக்கு யாரும் இல்லை. நம்ம அதுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்து முடிச்சிடலாம். நான் தெரிகிறேன். இப்போ இந்த பக்கம் போகலாம். ஓகே, வீடு இருக்கிற பக்கமாக போகலாம் வாங்க.
இப்போ வந்து நம்ம வீட்டு நம்பர் 43 இருக்கோம். மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் எல்லா வீட்டையும் முதல்ல போய் பார்த்துருக்கேன்னா என்னன்னு எனக்கே தெரில. நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரும்போது வீட்டு நம்பர் 44 இந்த வழியாக தான் வருவோம். நம்ம நண்பர்கள் 2 பேரை தவிர மிச்சம் எல்லாருமே வந்து ஸ்டைலில் தான் இருக்காங்க. அதனால் வந்து இதுதான் என்ட்ரன்ஸ். இது ஒரு என்ட்ரன்ஸ். இது வழியாகவும் போகலாம். எல்லா இடத்துலையுமே வந்து எத்தனை நம்பர் வீட்டிலேருந்து எத்தனை நம்பர் வீடு வரைக்கும் இதில் இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ இதில் வந்து 38லேருந்து 44 வரைக்கும் இங்கே இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கும். ஓகே, இந்த சைடு போயிட்டு அவ்வளோதான். இதுதான் வந்து ஸ்டைலோட கடைசின்னு நினைக்கிறேன். 44 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து போயிட்டு நான் கொஞ்சம் கவர் பண்ணுறேன். நான் சொன்னேன்ல, இதோ பாருங்க, அடுத்து ஸ்டாகில் ஹவுஸ் நம்பர் 24லேருந்து 36 வரைக்கும் 24 to 36 மேக்ஸில் ரொம்ப வீக் ஆச்சு நான். ஓகே, ஒரு 10 வீடுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வீடு வந்து இதுக்குள்ளே இருக்கும். சரி வாங்க, ஒருட்டு போய் அப்படியே சும்மா ஒரு வீடு பார்த்துக்கலாம். ஒரு வீடாக போக முடியாது. அதனால் வந்து 36 இங்கே ஆரம்பிக்குதா. ஹாய். ஐயோ, எங்கே போனாலும் நம்ம நண்பர்கள் யாரோ இருக்காங்களே, என்ன பண்ணுறது. ఏం చేస్తున్నావు? ఇక్కడ ఏం చేస్తున్నావు? సే హాయ్. ఆన్లో ఉంది కెమెరా. హాయ్ చెప్పు. నేను ఇప్పుడు కట్ చేస్తా. హాయ్ చెప్పు. புது సబ్స్క్రైబర్. న్యూ సబ్స్క్రైబర్ తెలుగు నంబర్ గైస్. హాయ్ చెప్పు. హాయ్ గైస్. ఓకే, నేను యాడ్ చేస్తాను. భరణి RANI. ఇక్కడ అసలు నాకు తెలియదు నువ్వు ఇలా వీడియో చేస్తావని. நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலை போல, அதனால நேம் போட்டோன்னே வரமாட்டேங்குது. போட்டோன்னே வரணும். సబ్స్క్రైబ్. ప్లీజ్ సబ్స్క్రైబ్. థ్యాంక్ యూ సో మచ్. వీడియో కూడా చూడు. చూస్తా. తర్వాత ఇంటికి వెళ్ళి తర్వాత చూడు. ఓకేనా? నా ముందు చూడకు. ఓకే நான். பாய் गाइस. ஓகே நண்பர்களே, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி குறுக்கெல்லாம் யாராவது வந்துட்டால் வந்து டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன். இல்லைனா வந்து ஒரு மாதிரி தடுமாற்றமாயிடும். இப்போ தான் வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். யார் வந்தாலுமே வந்து நம்ம பேசுகிறத நம்ம கரெக்டாக பேசணும். இல்லைனா நான் எப்படி வேணால் அவங்கள அப்படியே ஹாய் சொல்ல சொல்லி அப்படியே இந்த வீடியோ வந்து ஒரு நார்மலாக அப்படியே ஆக்கிடுறேன். ஒரு குட் லேர்னிங். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே வந்து 25லேருந்து இங்கே வந்து ஹவுஸ் நம்பர் 30லேருந்து 36 வரைக்கும் இதுக்குள்ளே இருக்குது. சும்மா போயிட்டு நம்ம ஒரு விசிட்டை போட்டு வருவோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை வளர்ச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் கொடுக்க வந்துட்டார். ஓகே, இது வந்து ஹவுஸ் நம்பர் 31. இந்த சைடில் நானே வந்ததில் இப்போ தான் வரேன். நல்லாயிருக்கு. வீடெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹவுஸ் நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 32, இது 33. அந்த பக்கம் ஏதோ காய் காய்ச்சிருக்கு, என்னன்னு தெரில. நம்ம திரும்பி போயிடலாம். போயிட்டு அந்த சைடு கவர் பண்ணுறேன். இங்கே வந்து ஹவுஸ் நம்பர் 14லேருந்து 18. நம்ம வந்து இப்போ 1 நம்பர் வீட்டை வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து தான் 14 ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆளே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த வீட்டிலலாம் வந்து ஆளே இல்லை. இப்போவே வந்து எல்லாருமே வந்து இந்த சைட்லலாம் வந்து ஃபுல்லாக யூஜி தான் இருப்பாங்க. யூஜி பிள்ளைங்க தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ வந்து 3 months லீவ் அப்படின்றதுனால அவங்களாம் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்க. இது வந்து நம்ம வீடு. இப்படியே போய் அந்த படிக்கட்டு ஏறினா என் வீடு வந்துடும். அதனால் நான் இப்படி வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணியிருக்கலாம். அதான் இந்த பக்கம்லாம் வந்து யாரும் இல்லை மோஸ்ட்டாக. இந்த வீட்டிலலாமல் யாரும் இல்லை மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த வீட்டிலலாம் யாருமே இல்லைதோ பாருங்கள். சும்மா ஜன்னதை திறந்துருக்கு, யாரும் இல்லை இந்த வீட்டிலலாம். ஏன்னா யூஜி இருக்காங்க. ஸோ யூஜிக்கெலாம் வந்து முடிஞ்சிருச்சு. 3 months அவங்களுக்கு லீவு. ஸோ 3 monthsலாம் வந்து அவங்க வந்து வெக்கேட் பண்ணிடணும். அதனால் இப்போ அடுத்து செப்டம்பர் வர்றவங்களுக்கு தான் வந்து இப்போ அடுத்து வீடு ரெடி ஆகிட்டுருக்கு. இது நம்ம தோழி ஒருத்தவங்களோட வீடு, 16ஆம் நம்பர் வீடு. இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக க்ரீனரி தான். நிறைய கோட்டன்ஸ் இருக்குது.
இது என்னமோ சுரங்கப்பாதை மாதிரி போகுது. அது பாருங்க, செம்மையாக இருக்கா, வேறு லெவலில் இருக்குது. இப்படியே போனால் நம்ம வந்து வெளியே போயிடுவோம். அவ்வளோதான், ஒட்டு மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சைடு இருக்குது, அவங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், அதனால் பரவாடா, என்ன பரவான்னு தெரியலையே, யாரோ வராங்க. என்ன பரவான்னு தெரில. அவ்வளோதான் மக்களே, கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஷார்ட் ரூட்டு, இதுக்குள்ளே கூட போகலாம். நைட் நேரத்துலலாம் போகக்கூடாது. இதோ ஹவுஸ் நம்பர் 14 18 வரைக்கும். அவள் தான் ஓரளவு வந்து ஸ்டாகில் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நிறைய வழி இருக்குது. இதுதான் வந்து எனக்கு ஷார்ட் ரூட்டு. நான் எப்போயுமே வந்து இந்த லேப்டாப் எடுக்க வரேன், நான் மட்டும் வரேன் அப்படின்னா நான் இந்த ரூட்டை தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னா தான் அந்த வீடு. இதோ ஹவுஸ் நம்பர் 23 தெரியுதான்னு தெரியலையே. இதோ ஹவுஸ் நம்பர் 23 பக்கத்துலேயே நம்ம வீடு. இது ஒரு அக்கா வராங்க. இந்த ரூட்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ரூட்டில் அப்படியே போனால் நம்ம லைப்ரரி போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். இது அவ்வளோதான், ஸ்டாகில் விட்டு வெளியே வந்தாச்சு நம்ம, அவ்வளோதான். இந்த மாதிரி கூரையாக இருக்கிறதெல்லாம் தான் ஸ்டாகில். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஓரளவு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கவர் பண்ணிட்டேன். அதான் ஸ்டாகில் மொத்தமாக இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அதான் உள்ளே நான் எடுத்தோடனே வெளியே ஏன் காமிச்சேன்னா, என் ரூம் வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்குது, நான் இன்னும் சுத்தம் பண்ணலை. அதனால் சுத்தம் பண்ணிவிட்டு நான் ஹோம் டூர், அதான் அக்காமடேஷன் டூர் வந்து உள்ளார நான் போட்டு காமிச்சிடுறேன். அடுத்த வீடியோ அது கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வரீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, ஐயோ சுத்தமாக தரல, இது ரொம்ப அடிக்குது, பரவாயில்ல. என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாக்கில் தான் சூஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா இதான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப அதான் 2 ஷேரிங், ஒரு பாத்ரூம் வந்து 2 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் ஏன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து 4 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு வரணும், இல்லை நான் ரொம்ப கொஞ்சம் தனி ரூம் தான் வேணும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் டி என்சியூ ஸ்டூடியோ அந்த மாதிரி போய்க்கலாம். பட்ஜெட்டுக்குள்ளே வேணும், நல்லாவும் இருக்கணும்னா நீங்கள் ஸ்டாக்கில் வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து எடுக்கலாம். see you on next video. யாரோ ஒருத்தவங்க கிராஜுவேட் ஆகிருக்காங்க, ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. நம்மளும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இதே மாதிரி இருப்போம். ஓகே, see you on next video. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.